கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறவேன். ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீபாவளியில் இவ்வளவு மாற்றங்கள், ஒரே ஒரு விளக்கில் இவ்வளோ மாற்றங்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தீபம் ஜோதி பிளம்ப எரியறதை நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு பூ நிற்கிறதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த தீபமே ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடிச்சு அப்படிங்கிறத அது உங்களால் நம்ப முடியுமா சொல்லுங்கள்? இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துறது யார் தெரியுமா? எங்கள் வீட்டு முருகன், பழனிமலை ஆண்டவர், எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் முருகன் தான் இவர். ஸோ இவர் தான் காண கிடைக்காத அற்புதங்களையும் காண கிடைக்காத காட்சிகளையும் எனக்கு அரங்கேற்றிருக்காரு. பழனிமலை முருகன் எனக்கு காட்சி கொடுத்ததும் இதே சில வடிவில் தான் காட்சி கொடுத்தது கூட. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது தீபத்தில் பூ வடிவில் இருக்கிற இந்த விளக்கில் இருக்கிற அந்த ஒளி ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடிச்சு அப்படிங்கிறத நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜம்தான். இங்கே பாருங்கள், இந்த தீப ஒளி எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குது இல்லையா? ஆனால் இதுக்கு அடி மீது அடி வைத்த சாங்குக்கு அவ்வளோ அழகாக ஸ்டெப் எல்லாம் போட்டது நிஜமாகவே என்னால் நம்பவே முடியலை. ஃபேனும் ஆஃப் பண்ணியாச்சு, காற்று சுத்தமாக இல்லை. ஆனால் அடி மீது அடி வைத்த சாங் அதில் கேட்க கேட்க நமக்கே ஒரு முருகர் நம்ம கூட இருக்காருங்கிற தோன்ற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். ஆனால் நான் நேற்று யதார்த்தமாக தான் அந்த பாட்டு டிவியில் ஓடிட்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு காற்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பாட்டை ஓடிட்டு இருக்கிறதுக்கு இது அவ்வளோ அழகாக செம்மையாக ஆடிச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. காண கிடைக்காத காட்சிகள், காண கிடைக்காத அற்புதங்களோட சரவண பவம். எல்லாருக்கும் என்றுமே நல்லதே நடக்கும். எல்லோரும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு, எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி காமிக்கிறாரு. ஃபேனும் இல்லை, ஒரு காற்றுமே இல்லாதப்போ தீப ஒளியில் முருகர் நடனம் ஆடுறதை எல்லாரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுக்காக நான் இந்த பாட்டு எனக்கு 2 நாளாக தோணிக்கிட்டே இருந்தது. நம்ம இதை கேட்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் அதுவாகவே டிவியில் அடுத்தடுத்து ப்ளே ஆகுறப்போ இந்த சாங் யூடியூப்பில் ப்ளே ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங்காகவே இருந்தது. ஸோ நம்ம விளக்கில் நடந்த அடுத்த விஷயம் ஒரு விளக்கில் காமிக்கப்பட்ட அந்த பூ எப்படியெல்லாம் மாறுதல் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? அதே விளக்கில் தான் இப்போ நீங்கள் பூவாக பார்த்துருந்தீங்க. இப்போ ஒரு மயில் தோகை விரித்து நிற்கிற மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ அழகாக மாற்றம் கொடுத்திருந்தது. ஸோ கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் இருந்தால் நம்ம கூட கடவுள் இருக்கார் அப்படின்னா நிறைய நமக்கு நடத்துவார். ஜேஎஸ்கே கோபி அவங்களோட வீடியோ நான் இன்றைக்கி கேட்டிருந்தேன் காலையில். அவங்க கர்மாவை பற்றி ரிசர்ச் பண்ணுறது அதை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்னாங்க, கடவுள் நம்மளை இருக்கிறார் அப்படின்னா தான் இந்த மாதிரி சில பேர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் எனக்கு தான் நடக்குதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் இதை செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கடவுள் ஒருத்தங்க செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மூலமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் அவர் மூலமாக நம் 7 பழனிமலையான் நமக்கு பேச வைக்கிறாரு. அதோட அந்த தீப ஒளி அவ்வளோ பிரகாசமாக மறுபடியும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்தது. இப்போ மயில் தோகை விரிச்ச மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து, ஸோ நம்மளால் கணிக்கவே முடியலை. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோவில் இந்த தீபத்தில் என்ன அடுத்த
டிசைன் என்ன பூவா இல்லை எந்த மாதிரியானது வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் கடவுள் வந்து நம்ம கூட இருக்காருங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. அடுத்தடுத்து வந்து முருகர் எனக்கு டே பை டே நடத்துறது தான் வந்து நேற்று நடந்தது தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ நேற்றுல நான் இன்னும் பாக்கி வச்சுருக்கேன். அதுதான் நாளைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். Please keep watch my video. Thank you friends. Thank you for watching.